மாதம் முதல் ஆண்டவரே பரிசுத்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்தீங்க அப்பா. இந்த 11 மாதமும் நீங்கள் நடத்தி வந்தீங்க. எத்தனையோ வழியில் எத்தனையோ காரியங்களை நாங்கள் இழந்தோம். சில காரியங்களெல்லாம் எங்களை விட்டு கடந்து போனது. ஆனாலும் உடைய கிருபையில் நாங்கள் வந்து நிற்கிறப்பா. உமக்கு கோடி நன்றி. நாங்கள் ஆண்டவரே இந்த வருடத்தை நன்மையால் முடிப்பேன் என்று சொன்னீரே. நாங்கள் எல்லா பிரயாசமும் எடுத்து இந்த வருடத்தை எங்களுக்கு நீர் நன்மையினால் முடித்து தரும்படியாக உங்கள் பாதத்தில் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வதித்து உயர்த்தி ஆண்டவர் எங்களை அழைத்த நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிட்டப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறிட்டப்பா. ஆண்டவருடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். கிருபையாய் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூல ஜெபங்களும் பிதாவே ஆமென். உட்காருவோம். சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேதபாகம் செப்பனியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் இருந்த ஒரு ஹோம்ஒர்க் என்ன செய்யணும்? நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். 11 மாதமும் கடந்து வந்தீங்க. வந்த வழிகளை எல்லாம் நீங்க என்ன உங்க வழிகளை, அடுத்தவங்க வழிகளை இல்லை, அடுத்தவங்களா இல்லை, யார தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து நல்லா கரெக்ட் பண்ணி, நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன்னா. ஆண்டவர் ஆரம்பத்தில் சில தீர்மானங்களை எடுத்தேன். ஆரம்பத்தில் வந்தது சூப்பராக வந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுனேன். இடையில பிரேக் ஆச்சு, நிறைய காரியங்கள் பிரேக் ஆச்சு. அப்போ கூட நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய பேரை பார்த்துட்டே இருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் அந்த காரியம் நடந்திருக்கு. எனக்கு மட்டும் கஷ்டம், எனக்கு மட்டும் பிரச்சனை, எனக்கு மட்டும் ஆண்டவர் ஒன்றுமே கொடுக்கல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முதலாவது உன்னை உய்த்து ஆராய்ந்து சோதி, டெஸ்ட் பண்ணு. அடுத்தவங்களை போய் டெஸ்ட் பண்ண பார்க்காத. ஒன்னே என்ன செய்ய, உன் வழிகளை, உன்னுடைய பாதைகளை நல்லா யோசி. ஆண்டவர் நீ கேட்கிற ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள உன் வழி சரியா இருக்கா? நீ அதற்கு ஃபிட்டா, தகுதியா இருக்கிறியா? நம்ம எல்லாம் பார்க்கிறோம், அவங்களுக்கு அதை செய்யறாரு, இவங்களுக்கு இது செய்யறாரு, அவங்க இப்படி பண்றாங்க, அவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இது செய்யறாங்க. இவங்களையும் தான் நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை சோதித்து பாரு. நீ கேட்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள நீ தகுதியா? புரியுதா? நீ ஒரு காரியம் கேட்குறீங்க, அதை நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ரெடியா இருக்கிறீங்களா? அதுதான் இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவரிடத்தில் உங்களை சோதித்து அறிங்க. நம்ம அவங்களையும் இவங்களையும் சோதித்து அறிகிறத விட நாம என்ன செய்யணும்? சோதித்து அறியணும். அதுக்காக தான் சில வசனங்களை பார்க்கலாம். கலாத்தியர், பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் சபைக்கு சொல்றாரு. என்னன்னு சொன்னா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். இப்படி சொல்றான். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும், அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆசை மட்டும் பெருசா இருக்கு. புரியுதா? ஒண்ணுமே படிக்கல, ஸ்கூலுக்கும் ஒழுங்கா போகல, ஆனா ஆசை மட்டும் நான் என்ன ஆகணும்? டாக்டர் சொல்லுங்க, ஆகணும். நான் பெரிய ஆள் ஆகணும். எந்த உழைப்பும் உழைக்க மாட்டேன், வீட்டில் சோம்பேறியா கை முடைச்சிட்டு படுத்துட்டு இருப்பேன். ஆனா நான் சூப்பரா என்ன செய்யணும்? பெரிய மாளிகை வீடு கட்டணும், கார் வாங்கணும். இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்றான். ஒண்ணுமே இல்லை, எதுவும் செய்யல, பிரயாசப்படல. அவன் என்ன செய்யறான்? நான் பெரிய ஆளுன்னு நினைச்சிடான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே ஏமாத்துறவனா இருக்கிறானா? நம்ம எல்லாம் ஒன்றும் இல்லை. புரியுது? ஆண்டவருக்கு முன்னால வந்து பாருங்களா. ஆண்டவரத்துல கேள்வி கேட்க நீங்க என்ன பண்ணினீங்க? அவரிடத்துல ஆண்டவருக்கு நீங்க கேட்ட காரியத்தை உங்களுக்கு கொடுக்க நீங்க ஆண்டவருக்கு என்ன செஞ்சீங்க? ஆனா நம்ம நிக்கிறோம், நான் பெரிய ஆளு, நான் சர்ச்சுக்கு போறேன், பாஸ்டிங் பிரேயர் போறேன், அதுக்கு போறேன், ஒவ்வொரு ஆராதனையிலும் கலந்து கொள்றேன், சர்ச்சில் பாய் போடுறேன், பாத்திரம் கழுவுறேன், பெருக்கிறேன். இதெல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவரிடத்துல என்ன செய்யறோம்? நம்ம ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது வேற. புரியுதா?
ஆண்டவர் எதிர்பார்க்கிறது வேற. அவர் சொல்றாரு, நீ ஒன்றும் இல்லை, ஏன் பார்வையில் நான் உன்னை அழைத்த நோக்கம், உன்னை நான் ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிற நோக்கத்தை நான் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நீ என் பார்வையில் நீ செய்யறது ஒண்ணுமே இல்லை. நான் ஏதோ செஞ்சுட்டேன், அதுல எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னா உன்னை நீ வஞ்சித்திருக்கிற. அதான் சொல்ல, உன்னை உயிர்த்து ஆராதி, உங்க வாழ்க்கையை ஆராய்ங்க. உங்க ஜெபம் எப்படி? நீங்க ஆண்டவருக்கு என்ன செய்தீங்க? எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக கொடுத்தீங்க? உலகத்தின் காரியங்களுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டீங்க? அந்த பிரயாசம் கடவுளுக்காக ஏதாவது செஞ்சீங்களா? உங்களை ஆசீர்வதித்த தேவனுக்கு அவர் தான் உங்களுக்கு கொடுக்கணும். என்ன காரியம் உங்களுக்கு தேவையாலும் யார் தான் கொடுக்கணும் சொல்லுங்க? கர்த்தர் தான் கொடுக்கணும். கொடுக்கிறவர் அவர் தான். நீ எவ்வளவு பிரயாசப்படுங்க, முயற்சி எடுங்க. பிள்ளைகள் படிக்கிறாங்க, நீங்க ரொம்ப படிச்சு நல்ல இன்டெலிஜென்டா வந்தா கூட அந்த கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிட வைக்கிறவர் யாரு? கர்த்தர். அவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கணும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் உங்களை எல்லாம் பாருங்க, பண்ணும் பொழுது நீங்க எல்லாம் உங்களே செக் பண்ணுங்க. அடுத்தவங்களை எல்லாம் போய் செக் பண்ணாதுங்க. அடுத்த குடும்பத்தை பார்க்காதுங்க, அடுத்த நபர்களை பார்க்காதுங்க, கூட இருக்கிறவங்களை பார்க்காதுங்க, ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்காதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒண்ணுமே இல்லை, ஆனா நீ எப்படி நினைக்கிற? நான் பெரிய ஆளுன்னு நினைக்கிற, பெரிய ஆள் ஆகணும்னு நீ வாஞ்சிக்கிற. உன்னுடைய எண்ணமும் நோக்கமும் எல்லாமே ஜீரோ ஆகிடும். ஏமாந்து போகாதீங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து படிப்போம். ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது. பவுல் சொல்றாரு, ஒரு அட்வைஸ் பண்றாரு. எனக்கு கொடுக்க கிருபை, தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையில உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், உங்களில் எவனாயிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். புரியுதா? உங்களை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? எண்ணக்கூடாது. பெருசா எண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. என்னால இதுதான் செய்ய முடியும், ஆண்டவருக்கு நிறைய செய்யணும் எண்ணாதுங்க. உங்க வருமானம், உங்க பிரயாசம், உங்களுக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும், இவ்வளவுதான் ஆண்டவருக்காக ஏதாவது செயல்பட முடியும், அதை எண்ணுங்க. ஆண்டவர் எவ்வளவு பெருசெல்லாம் ஆண்டவர் கேட்கிறவர் அல்ல. உங்க எண்ணம் பெருசா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்லாரு, உங்கள்கிட்ட அவர் கொஞ்சம் தான் எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாரு? ஆண்டவர் ஒவ்வொருத்தரிடத்திலும் சிலரிடத்துல நிறைய எதிர்பார்க்கிறாங்க, ஆனா அவங்க எதுவுமே என்ன செய்யறது இல்ல. ஆண்டவர் சிலரிடத்துல எதையுமே எதிர்பார்க்கல, ஆனா அவங்க எண்ணம் எல்லாம் மிஞ்சி எண்ணமா இருக்கு. ஏதோ செய்யணும், அதெல்லாம் செய்யணும். ஆண்டவர் சொல்லி லிமிட் ஆயிரு, உனக்கு எவ்வளவு எண்ணணுமோ அதை மட்டும் எண்ணு, உன்னால என்ன முடியுமோ அதை மட்டும் செய்ய எண்ணு. உனக்கு மிஞ்சி எண்ணாத, திராணிக்கு மிஞ்சி எண்ணாத, உன் பலத்துக்கு மேல நிறைய வேலை செய்யாத. உன்னால எவ்வளவு முடியுமோ, உன்னுடைய வருமானத்துக்கு மேல நிறைய செலவை பட்ஜெட் போடாத. உன் வருமானம், மாச வருமானம் எவ்வளவோ அதுக்கு தக்கனதான் நம்ம என்ன செய்யணும்? ஒரு பட்ஜெட்டை போடணும். புருஷனுடைய வருமானம் 20,000ன்னா 50,000த்துக்கு நீங்க பட்ஜெட் போட்டு ஒவ்வொரு மாசம் விட்டீங்கன்னா எங்க போகணும்? வருமானத்துல ஆண்டு சொல்ல அவங்க அப்படி பண்றாங்க, எனக்கு அது மாதிரி வேணும்னு நினைக்க கூடாது. புரியுதா? ஆண்டவர் சொல்றாரு, அதான் என்ன சொல்றாரு பாருங்களா, அவனவன் அல்லாமல் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாயிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய். உங்களுக்கு தெளிவா இருக்கணும். உங்க பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கணும், உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியும், அவங்கள என்ன இதுன்னு உள்ள ஒரு லெவல்ல நீங்க நினைக்காம மிஞ்சி எண்ணிட்டீங்கன்னா நீங்க கடவுள்கிட்ட அப்புறம் முறுமுறுத்துருவீங்க, சர்ச்சைக்கு வர மாட்டீங்க. விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணணும். புரியுதா? டாக்டர் படிக்க வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும்? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். விருப்பம், உங்களுக்கு விருப்பம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, +2ல சென்டம் வாங்கியிருக்கணும். இப்ப என்ன வாங்குறீங்க? +2 படிக்கிற பிள்ளைகளை பார்க்குற எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்க?
கோட்டாளியில் எவ்வளோ வாங்கிய, ஆஃப் வழியில் எவ்வளோ வாங்கிய, நான் அது படிக்கணும்னா நீ எவ்வளோ பிரயாசம் எடுக்கணும். மிஞ்சி எண்ணக்கூடாது. தெரியும் நம்மளுக்கு, நம்முடைய லெவல் அவ்வளோதான், என் நாலேஜ் அவ்வளோதான். அதே மாதிரி பெற்றோர்களும் பிள்ளைகளை நினைச்சு உயர்ந்த கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காதுங்க. அந்த கனவு தகர்க்கப்படும் பொழுது ஆண்டவர் இடத்துல உள்ள விசுவாசம் உங்களுக்கு போயிடும். எவ்வளோ ஜெபம் பண்ண, ஆண்டவர் சொல்லார், உன்னுடைய லெவலு, உனக்குள்ள அவ்வளவு விசுவாசம் இவ்வளவுதான், உன் விசுவாசம் இவ்வளவுதான், உன்னுடைய லிமிட் அவ்வளவுதான். அதுக்கு தகுந்த அளவுல எண்ணு. மேல எண்ணாத, பறக்கணும்னு எண்ணாத, பிளைட் ஓட்டணும்னு எண்ணாத. அது ஒன்னால என்ன செய்ய முடியவே முடியாது. ஆண்டவர் என்ன வைக்கிறாரு அதுதான் என்ன செய்யும், நடக்கும். பிரயாசப்படுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, தேவனிடத்துல ஜெபம் பண்ணுங்க, உங்க வழிகளை சரிப்படுத்துங்க, உங்க படிப்புகளை சரிப்படுத்துங்க, எண்ணங்களை சரிப்படுத்துங்க. ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்க எண்ணமும் அவருடைய திட்டமும் ஒன்னா இருந்தா அதை வாய்க்க பண்ணுவார். இல்லைன்னா என்ன செய்ய, நடக்கவே சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்ம பிள்ளைகள் ஆண்டவர் என் வாழ்க்கையில இதான் எனக்கு, அதான் என்ன சொல்றாரு, தெளிந்த எண்ணம் உள்ளவராயிரு. ஆண்டவர் தந்தாலும் தராட்டாலும் நான் அவரை என்ன செய்ய மாட்டேன். சொல்லுங்க, பாஸ்டிங் பிரேயர்ல வந்தோம், ஒண்ணுமே நடக்கலன்னு யோசிக்காதுங்க. நீங்க எங்கேயோ விழுந்து போண்டியவங்க நிக்க வச்சிருக்கிறார் கர்த்தர். நீங்க ஓடாதுங்க, ஓட உங்களால முடியாது. ஆண்டவர் நிக்க வச்சாரா, அதுக்கு நன்றி செலுத்துங்க. நம்ம அதே நினைச்சிட்டு பெருசா நினைச்சிட்டு ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு என்ன ஒன்றும் ஆண்டவர் செய்யலையே. நாங்கெல்லாம் நல்லா ஓடி 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 தான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றோம். ஏது ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, நீங்க சுத்திட்டு தான் இருக்கணும். ஆண்டவர் தான் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கணும். அவர் பார்த்து போடுறதுதான் ஆசீர்வாதம், அவர் பார்த்து கொடுக்கறதுதான் பிளஸ்ஸிங். பிள்ளைகளையும் சரி, உங்களையும் சரி, உங்களுடைய வருமானத்தையும் சரி, நீங்க கேட்கிற காரியங்கள், பிள்ளைகளை உயர்த்துறது, நீங்க கேட்கிற ஒவ்வொரு உலகத்தின் ஆசீர்வாதங்கள், பரலோக ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் ஆண்டவரை பார்த்து கிஃப்டா கொடுக்கறது. சிலது படிக்காது, ஆனா என்ன செய்யும், எக்ஸாம்ல மார்க் வாங்கிட்டு வரும். நல்லா படிக்கும், அது என்ன செய்யாது, மார்க்கு வாங்காது. இது கர்த்தருடைய கிருபை. அதனால ரொம்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, எக்ஸ்பெக்டேஷன் வைக்கவே கூடாது. தான் சொல்றாரு, தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எப்படி இருக்கணுமா, எண்ணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 3:5 பாருங்களா, எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால். சொல்லுங்க, நான் இப்படி ஆவேன், நான் அப்படி ஆவேன், அதை செய்வேன், இதை செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வாயினால சொல்றோம். ஆனா உங்களை தகுதிப்படுத்துறவர் யாரு? உங்களுடைய தகுதி யாரால வருது சொல்லுங்க, கர்த்தரால. அதான் சொல்ல, நம்ம ஒண்ணுமே இல்லை, ஒரு பிரயாசம் எடுக்கல, பெரிய ஆளாகணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆண்டோடத்துல விட்டுறணும். அதான் சொல்றாரு, நீங்க அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. ஆண்டோடைய கருத்துல அதான் சொல்ற, எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால். உங்களை ஒரு இடத்துல நிக்க வைக்கிற தகுதி யாருடையது? யார் கொடுக்கிறது தகுதி? உங்களை தகுதிப்படுத்த, ஒரு எக்ஸாமுக்கு தகுதிப்படுத்துறவர் யாரு? கர்த்தர். ஒரு டாக்டரா உங்களை தகுதிப்படுத்துறவர் கர்த்தர். ஒரு பெரிய போஸ்ட்ல ஒரு IAS ஆபீசரா உங்களை வருவதற்கு உங்களை தகுதிப்படுத்துறவர் யாரு? கர்த்தர். உங்களுடைய இது இல்ல, ஆண்டவர் உங்களை அந்த தகுதி ஆண்டவருக்கு தெரியும். நீ பிறக்கும் முன்னே உன்னை தாயின் கருவிலிருந்தே தெரிந்து கொண்ட தெய்வம். உனக்கு எது தகுதி, உன்னால எது செய்ய முடியும், உன்னால எவ்வளவு சாப்பிட முடியும், உன்னால எவ்வளவு சுமையை சுமக்க முடியும் என்பதெல்லாம் அது யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். சில பிள்ளைகள் எல்லாம் அவங்களுக்கு வராத சப்ஜெக்டை போய் என்ன செய்வாங்க, எடுத்து படிப்பாங்க, பாதியில பிரேக் ஆயிடும். பிரேக் ஆயிடும். அவங்களால முடிஞ்சாலும் பாரம். நம்ம பிள்ளைங்கள்ட்ட நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க, சென்டர்னு எதிர்பார்க்குறீங்க, அவங்களால அதை என்ன செய்யாது, ஓடவே ஓடாது. எங்க வீட்டில் நான் சிவநாளுக்கும் டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பேன். சிவநாட்டு வந்து கொஞ்சம் தான் எதிர்பார்க்க முடியும். அவனா டான்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருப்பான். அவனுக்கு நான் ரொம்ப பிரயாசப்பட வேண்டியதில்லை. அவனுக்கு ஜென்ரலாட்டே அவன் சில காரியங்கள் இதெல்லாம் இருக்குது. அது சின்னது, அவளுக்கு அவள் கொஞ்சம் பாடி வீக்கு, ப்ரீமெச்சூர் பேபி.
அவள்கிட்ட நான் இவனுடைய அளவு எதிர்பார்த்தேன்னா அவளை போட்டு கிள்ளுவேன், மக்குன்னு சொல்லுவேன். என்னாடி உன்கிட்ட கஷ்டப்படுத்த வேண்டியிருக்கு, அண்ணனை பாரு. அதுக்காக நான் என்ன செஞ்சேன், நீ சர்ச்சில் வந்து என்கிட்ட தான் இருக்கணும், அங்கங்கே விளையாடுற இல்லை, ஏசப்பா உனக்கு ஞானம் தர மாட்டாரு. பாட்டி சரி பாட்டி உங்ககிட்டே இருக்கிறேன், எவ்வளோ சொல்ல 3 வருஷம் ஆச்சு, பாட்டிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னலாம் என்ன செய்யறா, அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். ஏசப்பா உனக்கு சீக்கிரம் புரியணும், சரிதானே பாட்டி, கரெக்ட் தானே பாட்டி என்கிட்ட கேட்குறேன். நான் அவள்கிட்ட ரொம்ப என்ன செய்ய முடியாது, 4 வயசு குழந்தைக்குள்ள காரியத்தை அவள்கிட்ட 3 வயசுல எதிர்பார்க்குறேன். என்னால் அவளுக்கு எனக்கு தெரியுது, அவள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. குழந்தை, சின்ன குழந்தை, அவளால் எழுதுறதே ரொம்ப சீக்கிரம் விட்டுறாங்க ஸ்கூலில், எல்கேஜியில். அவளுக்கு பாடம் அவ்வளோ இருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, சின்ன ப்ராக்டிக்கல், சின்ன காரியத்திலே அவள்கிட்ட நான் ரொம்ப அவளை அப்படியே விட்டு வெள்ளமாக வருவா, வரம்ப வருவான்னு சொல்லி அப்படி கூலாக விட்டுட்டு அவனுடைய எக்ஸ்பெக்டேஷனை, எதிர்பார்ப்பு அவள்கிட்ட பண்ண முடியலை. அதே மாதிரி நம்மளாம் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, எவ்வளோ சிலது சீக்கிரம் புரிஞ்சிடும், சிலதை போட்டு போட்டு அடித்து அடித்து திருத்தி தான் வரணும். அதனால நீங்கள் டென்ஷன் ஆகி அதுங்களையும் போட்டு அடித்து புருஷ மனைவிக்குள்ள சண்டை ஆகி, நீ நல்ல உன் பிள்ளை ஒன்னே மாதிரி தான் இருக்குது, ஒன்ன மாதிரி தான் தத்தியாக பெற்று வச்சிருக்கிற, பேக்கா இருக்கு, நீ ஏன் இப்படித்தான் இருந்தேன்னு அவங்கள வீட்டுக்குள்ள புருஷனை திட்டி மனைவியை திட்டி 2 பேரும் ஒன்ன மாதிரியே என்ன மாதிரி அப்படி இப்படி நல்லா சூப்பரா இருக்கிறத என்ன மாதிரின்னு சொல்லுவீங்க, ஏதோ மக்கள் எல்லாம் ஒன்ன மாதிரின்னு சொல்லுவீங்க. இப்படி எல்லாம் சொல்லி சண்டை போடாத, திருப்தியா இருங்க. என்ன சொல்றாரு ஆண்டவர், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி யாரால் உண்டாயிருக்கிறது, கர்த்தரால தான். உங்களை எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி அனுப்புறவர் கர்த்தர், ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்த்துறவர் கர்த்தர், பொருளாதாரத்தில் உயர்த்தவர் கர்த்தர், ஊழியத்தின் பாதையில கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவர். எங்களையும் அப்படிதான். சீக்கிரம் எல்லாம் நம்ம மடமடன்னு ஓட முடியாது, யோசித்த அளவு இல்லை. இப்படியெல்லாம் இருக்குன்னா நான் ஊழியத்தையும் வந்திருக்க மாட்டேன், என் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பேன். வந்தபுறம் தானே தெரியுது, இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் எகிப்திலேருந்து அழைச்சிட்டு வர எங்க சொன்னார், என்ன சொன்னாரு, கானான் தேசத்துக்கு வாப்பா, சூப்பர், நீ ஏன் கஷ்டப்படுற, பாலும் தேனும் ஓடுற இடத்துக்கு வா, அங்க உனக்கு சூப்பரா கஷ்டப்படாண்டா, எல்லாம் உனக்கு ரெடியா இருக்கு, வீடு ரெடி, எல்லாமே ரெடியா இருக்கு, வான்னு கூப்பிட்டாரு. வழியில தான் தெரியுது என்னெல்லாம் இருக்கு, செங்கடல் இருக்கு. யாருக்கு தெரியும் வழியில இதெல்லாம் இருக்குன்னு, தெரிஞ்சிருந்தா அங்கேயே நின்றுருக்கோம். போயா நீ உன் அழைப்போம் உன் வார்த்தையா, புரியுதா, எல்லாமே வழியில தான் தெரியுது. கல்யாணம் பண்ணின வாழ்க்கையும் அப்படிதான், வழியில தான் தெரியுது. ஸ்டார்டிங்ல என்ன செய்யல, ஏதோ சூப்பர், எல்லாமே சூப்பர், வழியில வரும்போதுதான் தெரியுது பிரச்சனை. இவ்வளவு எல்லாம் இருக்கா, இதெல்லாமா, இப்படியா அப்படியா, புரியுதா? அப்பனா எல்லாரும் என்ன அமைதியெல்லாம் உட்காந்துருவீங்க. வேண்டாம், வாழ்க்கை எது அப்படிதான். ஆண்டவர் நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி கடந்து வரணும். ஆண்டவர் இடத்துல நீங்க ஒப்பு கொடுக்கணும் எல்லா காரியத்தையும். உங்களை தகுதிப்படுத்துறவர் கர்த்தர், எல்லா காரியத்திலும் ஃபிட்டா நிறுத்துறவர் கர்த்தர். அதுக்கு நீங்க நிறைய கிரயம் செலுத்தணும், ஆண்டவரிடத்துல விழுந்து கிடக்கணும், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். எதிர்பார்க்காத தேவனிடத்துக்கு ஆண்டவருடைய காரியத்துல அதிகமா செய்யணும். உங்க வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும், ஆண்டவருக்காக உங்க ஜீவனை கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும், உங்க உணர்ச்சிகளை ஒப்பு கொடுக்கணும், உங்க சிந்தனைகளை ஒப்பு கொடுக்கணும், உங்க வருமானத்தை ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற, நீங்க எதிர்பார்க்கிற பிளஸிங் தானே உங்களுக்கு வரும். ஆண்டவர் சொல்வாரு, உங்களை தகுதிப்படுத்துவாரு. நீ விரும்புற எதுவும் செய்யாம, எந்த பிரயாசமும் பண்ணாம, எந்த உழைப்பும் உழைக்காம தூங்கிட்டு இருந்துட்டா, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா, விளைக்காம இருந்தா ஏதாவது நடக்குமா? எல்லா விதத்திலும் எல்லா காரியத்திலும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பிள்ளைகள் படிக்கிறாங்க, நிறைய பேர் படிச்சு படிச்சு நல்ல ஒரு ஐஏஎஸ் டெஸ்ட் வரணும்னா நீங்க அதுக்கு வேண்டிய ட்ரைனிங் எடுக்கணும். ஒரு டாக்டர் ஆகணும்னா அதுக்கு வேண்டிய ட்ரைனிங் எடுக்கணும். ஒரு என்ஜினியர் ஆகணும்னா எல்லா காரியத்திலும் ஒரு டெஸ்ட் நீங்க பாஸ் பண்ணணும்னா அதுக்கு வேண்டிய காரியம் அதுக்கு உங்களை தகுதிப்படுத்துறவர் யாரு? கர்த்தர். புரிஞ்சுடுங்க, ஐஏஎஸ்க்கு உங்களை தகுதிப்படுத்துறவர் யாரு? இங்க சொல்றாருல, எங்களுடைய தகுதி யாரால உண்டாயிருக்கிறது?
நீங்களா உங்க பிரயாசத்துல நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு ஆண்டவரை பார்க்காம தேடாம ஆண்டவருக்கு ஒண்ணுமே செய்யாம ஆண்டவருடைய காரியத்தை உதறி தள்ளி விட்டு நீங்க உலகத்துல போயிட்டேன்னா நான் தகுதி ஆயிருவேன் நான் அந்த செலக்ஷன்ல வந்துருவேன்னு போயிட்டீங்கன்னா உங்க தகுதியெல்லாம் சரியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற தகுதி உங்களிடத்துல இருக்கணும். சில காரியங்கள் நமக்கு நடக்கலைன்னா ஆண்டவரத்துல கேளுங்க, என்னப்பா என்ன குறை? உடம்பு சரியில்லைனா ஓடி போய் டாக்டர்கிட்ட போய் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எடுக்கிறீங்களா? ஆவிக்குரிய மனுஷன் செத்து கிடக்குறானே, அதுக்கு என்ன டெஸ்ட் எடுக்கிறீங்க? அபிஷேகத்தில் நிரம்புறீங்களா? அபிஷேகம் பெற்றீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆராதனையில் கலந்து கொண்டீங்களா? ஆண்டவருக்கு ஏதாவது செஞ்சீங்களா? பைபிள் படிச்சீங்களா? டெய்லி இந்த நாளெல்லாம் எவ்வளோ பண்ணுறீங்க? எத்தனை நாள் மிஸ் பண்ணுறீங்க? ஸ்கூல் மிஸ் பண்ண முடியாது, ஆஃபீஸில் மிஸ் பண்ணாமல் ஓடி ஓடி போகிறீங்களே. சர்ச்சை எத்தனை நாள் மிஸ் பண்ணீங்க? எவ்வளோ லேட்டாக வரீங்க? உங்கள் அதிகாரி இதை ஒத்துடுவானா? உங்கள் எஜமா இதை ஒத்துடுவானா? ஆண்டவர் என்னது உன்னை வாழ வைக்கிறவர், உனக்கு கடைசியில் மார்க் போட்டு உன்னை உயர்த்துறவர் அவர் தான். உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கிறவர், எல்லா ஃபைலை நீ பண்ணினா கூட ஓகே சொல்றவர் கர்த்தர். அவருக்கு என்ன பண்ணீங்க? நான் தெய்வம், எனக்குள்ள கன எங்கே? மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணியாரி, என் ஜனங்களோ என்ன தெரியல, என்கிட்ட என்ன நான் செய்யலன்னு என் மேல குறை சொல்றாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த டிசம்பர் மாதத்துல வந்துட்டீங்க. உங்களை நீங்க உயிர்த்து சோதித்து ஆராய்ந்து அறியுங்க. நான் என்ன தீர்மானம் பண்ணேன்? நான் இங்க வரம்ப என்ன பண்ணினேன்? நான் இந்த இடத்துல எப்படி வந்தேன்? எதற்காக நீங்க இங்க என்ன கொண்டு வந்தீங்க? அந்த நோக்கம் நான் செய்தேனா? என்ன அழைத்த நோக்கத்தை நான் செய்தேனா? நான் உடன்படிக்கை பண்ணின காரியத்தை ஒழுங்கா செய்யறேனா? எத்தனை காரியத்தில் பொருத்தனை பண்ணி பண்ணி செஞ்சீங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க, அப்படியே மறந்துட்டீங்க. இங்க நிறைய பேர் புருஷர்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம்னா விழுந்து விழுந்துங்க கிடப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சிச்சு உட்கார்ந்துட்டாங்க. வைக்க போறாரு ஆண்டவர். ஆப்பு சர்ச்சி சர்ச்சி சர்ச்சுனா சும்மாவா இருக்குது? ஏசப்பாடு சும்மாரா? நீட்டு நான் அவ்வளோ சாட்டை எடுத்தானே தாங்க மாட்டீங்க. ஆண்டவர் தேவ சமூகம் உங்க உலகத்தை எஜமானுக்கு செஞ்சு பாருங்க, டிஸ்மிஸ் எல்லாத்தையும் இழந்துருவோம். ஆண்டவர் சொல்றார், உன்னை தகுதிப்படுத்துறவர், உன் குடும்ப வாழ்க்கையை தகுதிப்படுத்துறவர், ஊழியத்தில் தகுதிப்படுத்துறவர், உன்னுடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்துறவர், உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளை உயர்த்துறவர், அவங்களுடைய காரியங்களை எல்லாம் வழி நடத்துறவர் யாரு? கர்த்தர். அவரை விட்டுட்டு நான் ஏதோ செஞ்சுடும், என் பிரயாசம், என் பணம், என் முயற்சி, என் நாலட்சி எதுவும் வேலைக்கு ஆகாதுங்க. உங்களை வைத்து பாருங்க, என்னன்னு பாருங்க. கடைசியில் ஒரு நாள் வந்து இங்கே தான் கிடக்கணும். எங்க கிடக்கணும்? எங்க கிடக்கணும்? எங்கேயோ தூக்கிட்டு வருவீங்க. நம்ம கேர்ஃபுல்லா ஆண்டவரத்தில் இருக்கணும். ஆண்டவர் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? செப்பனியால 2 அதிகாரம் 1 வசனம், விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். புரியுதா? என்னெல்லாம் விரும்பப்படாத ஜாதி. விரும்பினவங்களா நம்ம? அவர் விரும்பின ஜனம் இஸ்ரவேல் ஜனம். அவருடைய பிள்ளை யாரு? இஸ்ரேல் மக்கள் விரும்பினவங்க. ஆனா சொல்றாரு, நீ விரும்பப்படாத ஜாதி. எவ்வளவு நேசித்த இப்போ நான் வெறுக்கிறேன். புரியுதா? பிள்ளைகள் எல்லாம் நீங்க நேசிப்பீங்க, தப்பு பண்ணுனா அதை வெறுக்கிறேன். ஏன் தான் இது எனக்கு பிறந்துச்சுன்னு சொல்லி வெறுப்பீங்க. தவறு உங்களுக்கு விரோதமா செயல்படும். ஆண்டவர் கூட அப்படிதான். விரும்பப்படாத ஜாதி. என்ன சொல்றாரு? பதரை போல் நாள் பறந்து போகும். நாள் எப்படி போதான் சொல்லுங்க? பதறு தூசி பறக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு. எப்போ ஜனவரி தான் வந்துச்சு. அந்த ட்ரெஸ் கூட தண்ணியில் போட்டுக்க மாட்டீங்க. கிறிஸ்மஸ் ட்ரெஸ் கூட என்ன செய்யல, தண்ணியில போடலை. அன்னைக்கு போட்டதோட மடிச்சு வச்சிருக்கீங்க நிறைய பேர். அடுத்த கிறிஸ்மஸ் வந்துச்சு. எப்படி போகுது? பதற போல அஞ்சல்கார மாதிரி ஓடிட்டே இருக்குது நாலு வருஷங்கள். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னு. ஆண்டவருடைய கோபம் எப்ப வரன்னு தெரியாது. யார எப்ப சாட்டை எடுப்பான்னு தெரிய பார்த்துட்டே இருந்தார். எருசலேம் தேவாலயத்தில் பண்றதெல்லாம் புறா விற்கிறாங்க,
காசு கொடுக்குறாங்க, தண்டில் பண்றாங்க, எல்லாம் வட்டிக்கு காசு கொடுக்குறாங்க, அநியாயமா பண்றாங்க. எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் வந்தாரு. உங்களை எல்லாரும் கேள்வி கேட்பாரு. உங்க இருதயமாகி ஆலயத்தில் என்னெல்லாம் வச்சிருக்கிறீங்க, உள்ள இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் தூக்கி போடுங்க. இன்னைக்கு உங்களை ஆராயுங்க. செல்லு, சும்மா விளையாடுறது, கேம்ஸ், சேட்டிங், அது இது. கடவுளுக்கு டைம் இல்லை. 24 hours செல்லில் இருக்கிற டைம் இருக்குது. ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ண டைம் இல்லை. யாரோட பேச டைம் இருக்கு? ஆண்டவரோட பேச அவர் தேடி தேடி வந்தார். எத்தனை தடவை புறமுதுகு காட்டுனீங்க? எத்தனை தடவை ஆண்டவர் அல்லல் தட்டுனீங்க? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம எத்தனை தடவை தூர போனாங்க? அவர் பிளஸ் பண்ணதான் வந்தாரு, எச்சரிப்பு கொடுத்தாரு, அட்வைஸ் பண்ணாரு, எல்லாம் உதறி தள்ளிட்டீங்க. அவருடைய கோபம் நமக்கு மேல வர்றதுக்கு முன்ன இது இன்னைக்கு ஒரு சான்ஸ் தான். கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு சொல்லுங்க. நல்ல கனி கூட கோடரி வேறருக இருக்கிறது. யாரை வெட்டுவாரு யாரை தூக்குவாருன்னு தெரியாது, என்ன நடக்குன்னு தெரியாது. வாழ்வு சதம் என்று எண்ணி மனதில் கர்வம் கொள்ளாதுங்க. படிப்பு சதம் என்று எண்ணி மனதில் கர்வம் கொள்ளாதுங்க. சரீரம் ஹெல்த்தா இருக்குன்னு நினைச்சு சரீரம் கர்வம் கொள்ளாதுங்க. ஒண்ணும் இல்லை. திடீர்னு ஒரு வலி வரும், திடீர்னு ஒரு வியாதி வரும். டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்ப்பீங்க. கட்டி, சாதாரண கட்டி, கேன்சர் கட்டி, நீ அவ்வளவுதான். எத்தனை மக்கள், பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் சோர்ந்து போய் தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. வியாதி, கேன்சர் வியாதி, அந்த வியாதி. நம்மளை எப்படி நடத்துறாரு கர்த்தர்? சொல்லுங்க. எதுல நிக்கிறீங்க? கிருபையில. கிருபையில நம்ம சரீரம் நல்ல கர்வம் கொள்ளும், நல்லா இருக்கும். அந்த அந்த உணர்ச்சிகள் யாருக்கு? வரம்ப சர்ச்சில் வந்து அப்படியே கை அடிச்சுட்டு பவுடர் கலையாம, சட்டையில உள்ள அந்த இன் பண்ணுறது கொஞ்சம் கலையாம அப்படியே டிம்மா போயிட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா கலைய வைக்கிற ஒரு நாள் உண்டு. சட்டை என்ன செய்ய முடியாது, அயன் பண்ணி போட முடியாத ஒரு காலம் வருது. என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கே யோசித்து பாருங்க. ஆண்டவர் அதான் சொல்ல, உன்னை பாரு, உன்னை பாரு, அடுத்தவனை பார்க்காத. நீ ஒண்ணு இல்ல, ஆனா நீ என்ன ஒரு பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கிற, உன்னை வஞ்சித்துக்கிடுற. நீங்களே உங்களை வஞ்சித்துடுறீங்க. பிள்ளைகள் படிங்க ஒழுங்கா. எல்லாம் ஆஃப் இயர்லி எக்ஸாம், ஆனுவல் வரப்போகுது. நீ ஏதோ பண்ணி பண்ணி எனக்கு ஆசை, அந்த ஆசை, இந்த ஆசைன்னு பார்த்து செல்ல பார்த்து, டிவியை பார்த்து, அதை பார்த்து, ஃப்ரெண்டு கூட சுத்தி வேண்டாத காரியத்தை எல்லாம் யோசித்து குழப்பிட்டு இருந்துட்டு அறுவடை காலத்துல ஒண்ணுமே கிடைக்காது. அடுத்து வாங்க, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுக்கலாம். 6 இல்ல, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். ஆண்டவர் சொல்லாரு, அவங்க யாருடைய கிரியை பார்க்கணும். நீ என்ன செய்யற? புரியுதா? அவனவன் யாரை சோதித்து பார்க்கணும்? சொல்லுங்க. அவங்க குடும்பத்தை சோதித்து பாருங்களாங்க. உங்க புருஷனுக்கு பிரியமான ஒரு மனைவியா இருக்கிறீங்களா? உங்க மனைவிக்கு பிரியமான ஒரு புருஷனா? சொல்லுங்க, இருக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு ஒரு பிரியமான ஒரு அப்பாவா அம்மாவா இருக்கிறீங்களா? அவ பார்த்திருக்கு பாரு, புள்ள வளர்த்து விட்டுருக்கியா? நாம புள்ள அவன் குடும்பத்தை பாருங்க, அவன் பிள்ளைய பாருங்க. நீ என்ன செய்யற? உன் பிள்ளை எப்படி, உன் புருஷன் எப்படி, அதை கரெக்ட் பண்ண பாரு. அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு அங்க பார்த்தா நீ சூப்பர், நான் சூப்பர், என் பிள்ளை சூப்பர். யாரும் சொல்லாதுங்க, உங்க பிள்ளை சூப்பர் இல்லை, கீப்பரா மாறிடும் யாருக்காவது. தெரியுமா கீப்பர்னா? கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆண்டவர் இடத்துல. ஆண்டவர் சாதாரண ஆள் இல்லை, கொஞ்சி இருக்கிறாரு. நான் கொஞ்சி பண்ணுவேன். 7 நாள் 11:30 மணி யாரையும் தொழிலும் இல்லாம பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? வாயை திறந்து ஜோம் பண்ண உங்களுக்கு என்ன தெரியுது? அழுவுறீங்க இல்ல? ஒரு வலி வந்துன்னா அழுவுறீங்க இல்ல?
வயிற்று வலி இருந்தோன்னா அழுவுறீங்க இல்ல, கால் வலி வந்தோன்னா அழுவுறீங்க இல்லையா? ஏன் சர்ச்சில் அழ மாட்டீங்க? ஏன் வாயை திறக்க மாட்டேன்னு சொல்றீங்க? அழ வேண்டிய இடம் இங்க தாங்க. நெஞ்சில போட்டு அடிக்க கூடாது. தவறுகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது, இழப்புகள் வரும்பொழுது நீங்க போய் நெஞ்சில் அடிச்சு ஐயோ ஐயோ ஆண்டவரே சர்ச்சுக்கு போனேன்னு சர்ச்சில் வந்து என்னைக்கு அழுதீங்க? சர்ச்சில் வந்து என்னைக்கு உள்ளத்தை உடைச்சு அழுதீங்க? இந்த பொம்பளைங்க அழுது, இவ்வளவு கள்ளி அழுகலாம் தெரியல, நீலி கண்ணி விடி அழுவலன்னு தெரியல, ஆனா அழுகுறாங்க. எத்தனை நாள் உங்க பிள்ளைகளுக்கு அழுதீங்க? உங்க புருஷனுக்காக எத்தனை நாள் அழுதீங்க? புருஷன் சரியில்லை சரியில்லை சரியில்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஆதாமுக்கு ஏற்ற துணை தான் ஏவாள். புரியுதா? எந்த புருஷனோ மனைவி எனக்கு ஏத்தவன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் பிக்ஸ் பண்றது கரெக்டா தான் பிக்ஸ் பண்ணுவார். அது நீங்க தெரிஞ்சு கொண்டாலாம் இருக்கலாம், இல்ல பேரண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கலாம், பெரியவங்க தெரிஞ்சு வச்சிருக்கலாம். எப்படி வந்தாலும் தேவன் தெரிஞ்சு கொண்டது சூப்பர். அப்ப அந்த குடும்பம் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். எப்படி என் ஒய்ஃப் எப்படி, அடுத்த பொண்ணெல்லாம் பார்க்காதுங்க. உங்களுக்கு இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு, இவர்களால இவ்வளவுதான் செய்ய முடியும், இவளுக்கு வீட்டுல இருந்து இவ்வளவுதான் கிடைக்கும். எதிர்பார்ப்பு நான் ரொம்ப எதிர்பார்க்க கூடாது. என் ஃப்ரெண்டோடைய பொண்டாட்டி வீட்டுல இருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, அவளுக்கு வேண்டிய மாத வருமானத்துக்குள்ளதெல்லாம் கொடுக்குறாங்க. என் ஃப்ரெண்டோடைய மனைவிக்கு அண்ணா அது செய்யறான், தம்பி இது செய்யறான், உனக்கு என்னடி செய்யறாங்க? ஆண்டவர் சொல்லாரு, உனக்கு இவ்வளவுதான் கரெக்ட், ஆண்டவர் கொடுத்தது அவ்வளவுதான், அதை வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணு. அடுத்தவங்களையும் விடுத்தவங்களையும் பார்த்தா என்னாச்சு? குடும்பத்துல சண்டை, பிடிக்காது, மனைவியை பிடிக்காது. நீங்களும் அப்படித்தாப்பா. அடுத்த புருஷன் கொண்டு வர அவன் அவளை கொண்டு வந்து வண்டியில சும்மா சுத்திட்டு சோ காட்டிட்டு திரிவான். உங்க வீட்டுக்காரர் ஒரு நாள் கூட எங்க கொண்டு போக மாட்டாரு, வெளியே கொண்டு போக மாட்டாரு, அவர் பிஸி வேலையில இருப்பாரு. அதனால பண்ணிட்டு நீ என்னடையா வேஸ்ட். ஒரு நாள் என்ன ஹோட்டல்ல கொண்டு போய், ஒரு சூப்பர் ஹோட்டல்ல கொண்டு போய் சாப்பாடு கூட அவங்க உங்க புருஷனுடைய வருமானமே போயிடும் ஒரு நாள் சாப்பாட்டுல. அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய பண்றாங்க, அவங்க வீட்டுக்காரர் எல்லா இடத்துலயும் சுத்துறாங்க, சாப்பிடுறாங்க. நமக்கு என்ன இருக்கு? என் புருஷனுக்கு இவ்வளவுதான் வருமானம், இதுல நான் என்ன செய்யணும்? நின்னுடணும். அதான் சொல்ல, ஒன்ன பாரு, உன் புருஷனுடைய வருமானத்தை பாரு, உன் பிள்ளைகளை பாரு, உன்னுடைய இதை பார்த்து அதுல நில்லு. இருக்கிறத வச்சுட்டு பறக்கிறத போய் பிடிக்க பார்க்காத. இருக்கிறது கரெக்ட் தான். கர்த்தர் கொடுத்த குழந்தை, இனி ஒரு வித்தியாசமான குழந்தை வராது. கர்த்தர் கொடுத்த மனைவி மாத்த முடியுமா? எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா? நோ எக்ஸ்சேஞ்ச். வண்டியோ, டூ வீலரோ, ஃபோர் வீலரோ, த்ரீ வீலரோ இல்ல, இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ரிப்பேர் பண்ணி கரெக்ட் பண்ணுங்க. எப்படி பண்ணணும் சொல்லுங்க? ரிப்பேர் பண்ணுங்க. மெக்கானிக் ஷீட்ல கொண்டோ நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கை வச்சு கரெக்ட் பண்ணுங்க. நீங்களும் அப்படித்தான் ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே மாற்றவும் முடியாது. கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்த பிள்ளை, கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த வருமானம், கர்த்தர் கொடுத்த உடம்பு, கர்த்தர் கொடுத்த கலர். மைக்கேல் ஜாக்சன் தெரியல, மாத்திட்டார்ல கலரை. என்னாச்சுடா அப்புறம்? அவுட் அவுட். எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன உண்டு அதை அளந்து தான் கொடுத்துருக்கிறாரு. சிலருக்கு கண்ணு பெருசா இருக்கும், ஆசில கண்ணு பெருசு, சிவனா கண்ணும் பெருசு, ஆசில கண்ணு பெருசா இருக்கு, பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்குன்னு ஏன் குட்டி கண்ணை நான் குத்தி குத்தி மை எழுதி எழுதி அந்த கண்ணு மாதிரி ஆக்க முடியுமா? எனக்கு கொடுக்க கண்ணுக்கு பார்வை தந்தா போதும். தான் திருப்திங்க, வாழ்க்கையில தான் திருப்தி. அதையும் இதை யோசித்துட்டீங்கன்னா கடவுளை துதிக்க தோணாது. இங்க வந்து அப்படியே இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அவங்கள எங்களையும் பார்த்துட்டு அங்கே இங்கே திரும்பி பார்த்துட்டு அந்த பொம்பளை அங்கேருந்து சத்தம் போடுது, இதை பார்த்துட்டு யார் ரொம்ப சத்தம் போடுறாங்க, யார் குதிக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் வந்தா குதிங்க, சும்மா குதிக்காதுங்க, சும்மா எல்லாரும் பண்ண முடியாதுங்க.
சும்மா பேச முடியாது. நான் விசுவாசியா இருக்கும்போது நான் வந்து உட்கார்ந்தோன்னே என் பக்கத்துல ஓடி வருவாங்க, என்ன பார்த்தா எழும்பி அப்புறம் போயிடுவாங்க, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா நான் என்ன செய்ய, என் பொண்ணு மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். நல்லா இடி வாங்கும், மிதி வாங்கும். கொஞ்ச நேரம் மிதி வாங்கிட்டு அவங்க பெரியம்மா மடிக்கு போயிடும். விசுவாச வாழ்க்கையில் அப்படித்தான். ஆண்டவர் நான் சும்மாவா இருப்பேன், ஒருத்தரை கூட பக்கத்தில் உட்கார வச்ச மாட்டேன். வந்து கண்ணை மூடின உடனே அது முடிகிறது வரை அபிஷேகம் மாறாது, அந்நிய பாஷை மாறாது. நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுப்பாரு, தரிசனங்களை கொடுப்பாரு, தீர்க்க தரிசனங்களை கொடுப்பாரு. ஆண்டவருக்காக எழுத்துந்தேன். ஆனால் இன்னைக்கு நிற்கிறேன் உங்க பக்கத்தில். அப்படியே வாயை மூடிட்டு மரித்தவர்களும் மௌனமாக இருக்கிறவர்களும் தேவனை, நான் உயிரோட இருக்கிறேங்க, நிற்கிறேன், எனக்கு பலன் இருக்கு, பேச வாய் இருக்குது, சத்தம் இருக்குது. கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். கை கொடுத்திருக்கிறாரு, சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, வாயில சத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவரை பார்க்கணும் உள்ள எண்ணம் இருக்குது, துதிங்க. ஏன் அதை செய்ய மாட்டீங்க? தேவாலயத்தில் துதிக்கணும் கர்த்தரை. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். நீங்க கொஞ்ச நேரம் வாயை திறந்து துதிக்க துதிக்க உங்க கஷ்டம் எல்லாம் மாறிடுங்க. உங்க பிரச்சனை மாறும், உங்க பலவீனம் மாறும், மண்டையில இருக்கிற குழப்பம் மாறும், சுத்தி இருக்கிற பிசாசு மாறுவார். வீட்டில் துதி சத்தம் இல்லைன்னா சாத்தான் டொங்கு டொங்குன்னு அடிப்பான், வெள்ளடிக்கும், அமுக்குவான். எது இல்லைன்னா, துதி சத்தம் இல்லைன்னா சாத்தான் வந்துருவான். வீட்டில் அங்கங்கே டக்கு டக்குன்னு கொட்டுவான், எழுந்து நிற்பான், தூங்க விட மாட்டான், சலங்க சத்தம். நாங்கள் அன்னைக்கு 7 நாள் நைட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போ, யாரு கலன், இன்னொன்னு பிரியாவா, கனகா, நான் அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கிறேன். இவங்க 2 பேருடைய கண்ணை என்ன ஆச்சுது, அந்த ஜன்னல் ஓரமா போகுது, இந்த சைடுல ஜன்னல் பூட்டி தான் இருக்கு. நான் இவங்களுக்கு அங்க எதுக்கு பாக்குறேன்னு நானே இப்படி நினைச்சேன். டக்குன்னு திரும்புறேன். ஆண்டி ஷெல்டன் அங்க வந்தாங்களா, ஆசில் அங்க வந்தாங்களா, நைட்டு 12 மணிக்கு யாருமே வரலையே, ஒரு உருவம் இப்படி போகுது. 2 பேரையும் கூப்பிட்டாங்க, அவங்க வீட்டுக்குள்ள இருந்தாங்க. ஒரு ஒரு சாயல் எப்படி போச்சு, ஒரு ஒயிட் உருவம் இப்படி போகுது. இப்படிதான் வரான் உருவம் வீட்டுல. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு அது டவுட்டை உண்டாக்கிச்சா, நீ ஜெபம் பண்ணாம தூங்குன ஒன்ன விட்டுப்பா, வந்து அமுக்க மேல ஏறி இருந்து கழுத்தை பிடிச்சி ஏசப்பா 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 சொல்ல விடாது. அப்புறம் என்னச்சா, பாஸ்டர் நைட் வந்து ஒரு உருவம் வந்து மேல ஏறி உட்கார்ந்து அமுக்குச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் கரெக்டா என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்தது இங்க வாங்க, அடுத்தது பாருங்க, கலாத்தியர்ல பாருங்க. அந்த வசனத்தை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி, உங்களுக்கு நீங்க எவ்வளோ படிச்சிருப்பீங்க, ஆனால் எனக்கு ஆண்டவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்ன, அவனவன் தன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல. யாரை பார்க்கிற போல, அவங்க அவங்கள பார்க்கும் போதல்ல. நீ ஒன்ன பார்த்தாதான் புரியுதா, அடுத்தவங்களை பார்த்தா அவங்க ஒரு 1 hour ஜெபம் பண்றவங்கன்னு வச்சுக்காங்களா. நீங்க யாரை பார்க்குறீங்க, நீங்க 1/2 hour ஜெபம் பண்றவன் இல்ல 2 hour ஜெபம் பண்றவன் 1 hour ஜெபம் பண்றவனை பார்த்துட்டு திருப்தி அடைச்சுக்கோ, பரவாயில்ல, அவனுடைய நாய் பெட்டர். 50 மார்க் வாங்கின உங்க பிள்ளைய 35 மார்க் வாங்கின பிள்ளையோட கம்பேர் பண்றீங்க. எத்தனை மார்க்கு உங்க பிள்ளை, எத்தனை மார்க் வாங்கிச்சு, 50 மார்க்கு. ஆனா உங்க எதிரி இருக்கல சண்டைக்காரி, அப்ப பொண்ணு ஃபெயில் ஆயிட்டு. இப்ப உங்களுக்கு என்ன திருப்தி, உங்க புள்ள 50 வாங்கினதுல உங்களுக்கு என்ன இல்லை, கவலையே இல்லை. ஏன்னா என்கிட்ட சண்டை போட்டால் அவ பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா, அதனால திருப்தி. ஏன் ஆண்டவருக்கு புரியுதா, ஆண்டவர் சொல்றாரு, ஒன்ன பாரு, அடுத்தவனுடைய கிரியை பார்க்கறதுனால உனக்கு பிரயோஜனமே இல்ல. இங்க என்ன சொல்றாரு, அவனவன் தன் தன் கிரியையை சோதித்து பார்க்க கடவன். ஆண்டவர் என்ன 100 மார்க் வாங்கதான் அழைச்சாரு, எனக்கு 80 வந்துச்சு, 90க்கு நான் போனோம், 95க்கு போனோம், 100க்கு போனேன்னு நான் என்ன பார்க்காம, நான் இப்ப 80 வாங்கிட்டேன்னா 60 வாங்குறவனை பார்த்து திருப்தி அடைஞ்சு, அந்த பொண்ணு கூட 60 தான் வாங்கியிருக்கு, பரவாயில்ல, நான் 70 வாங்கிட்டேன், நீ திருப்தி அடைஞ்சா ஒழுங்கா படிங்க. எந்த பையனையும் பார்க்க கூடாது, முட்டாள் பையனும்
சரியா? யாரையும் லவ் பண்ணக்கூடாது. யாராவது உங்களுக்கு புக் பண்ணா என்கிட்ட வாங்க சொல்லிட்டேன். யாராவது புக் பண்ண ப்ரப்போஸ் பண்ண ஒன்று உங்கள் அப்பா அம்மா நேராக டைரக்ட் பண்ணி கொடுங்க. அவங்க சூஸ் பண்ணி தேடுவாங்க. இந்த பையன் கரெக்டா, வேற எங்கேயாவது சைடு வச்சிருக்கானா, கீப் வச்சிருக்கிறானா, ஒழுங்கா வேலைக்கு போகிறானா, கஞ்சா அடிக்கிறானா? என்ன சிரிக்கிறீங்க பசங்க? அது உங்களுக்கு எல்லாம் சொல்ல ஒன்றையும் தாண்டா. ஏதாவது பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணால் யார்கிட்ட வந்து சொல்லணும்? உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்க. உங்கள் அம்மா அங்கே இருக்கிறாங்க, எல்லாம் முறைக்கிறாங்க. நீங்களே பார்த்து ப்ரப்போஸ். சோ சூப்பர். ஒன்னே நான் கேட்கல, தலையாட்டாத. சூப்பர், நீ ஏன் ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் சூப்பர் சூப்பர் சூப்பர். உனக்கு அவ சூப்பராக தான் தெரியுவா. நிறைய கீப்பர் வச்சிருப்பா. கீப்பர்னா தெரியும் இல்ல? ஒரு பொண்டாட்டியை தவிர இன்னொருத்திய வச்சிருந்தான்னா அவ கீப்பர் அவனுக்கு. ஏன்னா இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இந்த காலத்தில் விஜய் சொன்னா, அவன் பையன் 5ஆம் கிளாஸ். அப்பா, என் கிளாஸ்ல அந்த பையன் என்ன சொன்னா விஜய்? பிரேக் ஆச்சா? அவ லவ் பிரேக் ஆச்சா? என்னாச்சு? அந்த பையனுக்கு லவர் பிரேக் ஆச்சாப்பா. எத்தனை படிக்கிறான் அந்த பையனுக்கு? குழந்தை பையன். அவங்க பாட்டிக்கிட்ட போய் தடவி அவங்க என்ன சொல்லுவாங்க, சாக்லேட் ஏதாவது பேக்கில் வாங்கிட்டு வந்தான்னு போய் பேக்கை நோண்டிட்டு இருப்பான். அவங்க பாட்டிக்கிட்ட போய் பிரேக் ஆச்சா? எத்தனை வயசுல? இப்போ நாங்கள் இதெல்லாம் சொல்கிறது தப்பு இல்லையா? அட்வைஸ் பண்ணாண்டாமா? நீங்கள் சொல்ல மாட்டீங்க, கேட்க மாட்டாளுவோம். தான் சொல்கிறேன். எந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணாலும் அதுக்கடுத்து நாங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்தது யாரு? ஒன்றையும் உங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா எங்ககிட்ட வாங்க, சூப்பரானு பார்த்து சொல்லித்தரோம். நீங்களா போய் சிக்கல்ல மாட்டாத காலம் பொல்லாதது. சிக்கல்ல யாரும் போய் என்ன செய்யாதுங்க, மாட்டிடாத. கொண்டு வா. உன் கண்ணுக்கு நல்லா தான் தெரியும். சிம்சோனுக்கு கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சு அப்பா அம்மா சொன்னாங்க, கேட்கல. கண்ணை பிடுங்க. நாங்க உன் கண்ணை பிடுங்கின பிறகு தான் உனக்கு தெரியும் நான் போனது வழி சரியில்லை. எங்க அம்மா அப்பா சொன்ன வழி சொன்னதை கேட்க விட்டுட்டேன்னு அதுக்கப்புறம் வந்து நொந்து பிரயோஜனமே இல்ல. ரொம்ப கேர்ஃபுல். பொம்பளை பிள்ளைய கேர்ஃபுல், ஆம்பளை பையனை கேர்ஃபுல். எந்த பொண்ணுக்கு கண்ணெல்லாம் காட்ட மாட்டாத, சிக்காத, நேருக்கு நேர் பார்க்காத பொண்ணுங்களை. பையனோட நேருக்கு நேர் என்ன செய்யாதுங்க, பார்க்காதுங்க. சும்மா மனசால நினைக்காதுங்க. ஏசப்பாவை பாருங்க, ரொம்ப லவ்வர். உங்க லவ்வர் யாரு சொல்லுங்கடா? ஏசப்பா. உங்களுக்கு லவ்வரும் ஏசப்பா தான். ஆண்டவருக்காக வாழுவோம். அவர் தான் நமக்கு ஒரு வாழ்வு. அவருக்காக செத்திட்டீங்க, அடுத்த தடவை பரலோகம். ஒரு பொண்ணுக்காக செத்தா சொல்லுங்க, பொண்ணுக்காக செத்தா நரகம். ஏசப்பாக்காக செத்தா பரலோகம். இந்தியாவில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். புரிஞ்சிடுங்க. உலகம் என்னது? குப்பை. பொண்ணுங்க குப்பை, பையனுங்க குப்பை, எல்லாத்தையும் அற்பமும் குப்பையும். கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் லாபமான அனைத்தையும் நஷ்டமும் அற்பமும் குப்பையுமா எண்ணினேன். பவுல் சொல்றாரு. எதுக்காக? இயேசு அறிய, இயேசுவுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். ஒரு பொண்ணுக்காக தூக்கி போடாத. அவன் சொன்னான்னு உன் கேரக்டரை மாத்தாத. அவன் சொன்னான்னு ஒன்ன நீ மாத்திக்காத. ஏசப்பா சொன்னா மாறு. புரியுதா? எல்லாம் அப்படிதான். ஆண்டவர் நம்மளை என்ன செய்யணும்? நடத்தணும். கர்த்தர் நம்மளோட அதான் சொல்ற, அவனவன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு நம்மளை பார்த்தாதான் தெரியும். இங்க 2 மனுஷர்கள் இருந்தாங்க வருங்களா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்கார். 2 பேரும் சர்ச்சுக்கு போறாங்க. இங்க இருக்கலாம், நம்ம 2 பேரும் வைக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கிறீங்க. ஒரு பரிசேயன் நின்று, பரிசேயர்னா நல்ல சூப்பரா பைபிள் படிக்கிறவங்க, தசமபாகம் கொடுக்கிறவங்க, உபவாசம் பண்றவங்க, சர்ச்சில் ஒழுங்கான ரெகுலர் விசுவாசி. யாரு? பரிசேயன். ஆயக்காரன் அப்படி இல்லை, லஞ்சம் வாங்குறவன், அநியாயம் பண்றவன், அப்படி மோசமான ஜனங்கள் மத்தியில ஒரு மோசமான கேரக்டர் உள்ளவன் தான் ஆயக்காரன். 2 பேரும் சர்ச்சுக்கு வராங்க. இவர் என்ன யாரை பார்க்க வந்தாரு? பரிசேயன் யாரை பார்க்க வந்தான்? கடவுளை பார்க்க தான் வந்தான். ஆயக்காரனும் கடவுளை பார்க்கத்தான் வந்தான். இங்க என்ன சொல்றான் பாரு,
பரிசேயன் என்று தேவனே நான் பரிகாரர். பரின்னா பறிச்சுட்டு போறாங்க இல்ல, அடுத்தவங்களுடைய பொருளை பறிக்கிறவங்க, வஞ்சிக்கிறவங்க. நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும், ஜெபம் எப்படி இருக்கு, மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை சொல்லுங்க சோத்தரிக்கிறேன். யாரை பார்த்து கம்பேர் பண்றான்? இவன் ஆயக்காரனை பார்த்து கம்பேர் பண்றான். அதுக்கு ஆண்டவருக்கு ஒரு சோத்திரம் போடுறான். என்ன போடுறான்? சோத்திரம். அவளோடையும் பரவாயில்ல, புரியுதா? அவங்களோட நான் சீக்கிரமா வந்துட்டேன். சிலர் லேட்டா வராங்க இல்ல, அவங்கள வச்சுட்டு 10 மணிக்கு ஆராதனை, 12:30க்கு வரவங்கள வச்சுட்டு இவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாங்க. பரவாயில்லையா? அவங்க எல்லாம் ரொம்ப லேட்டா தான் வந்தாங்க, நான் அதுக்கு முன்னே சொல்லுங்க வந்துட்டேன் சொல்றாங்க. அப்புறம் அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறது. இங்க வந்து அதான் ஜெபம் நடக்குது, அடுத்தவங்கள பார்க்கிறது. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். எத்தனை தடவை உபவாசிக்கிறேன் நான்? பரிசேயன் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமாகம் செலுத்துவேன். என்ன தசபாகம் கரெக்டாக கொடுக்கிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். உங்க உள்ளக்குள்ள என்ன வச்சிருக்கிறீங்கன்னு பாருங்க. அவங்க எதை நினைச்சு உங்களை நீங்க திருப்தி ஆயிட்டு இருக்கிறீங்க? யாரையாவது கம்பேர் பண்ணிட்டு அவங்களோட பரவாயில்ல, அவங்களோட நான் நல்லவங்க தான், அவங்களோட எனக்கு ஆண்டவர் எனக்கு நல்ல கிருபைகளை தந்திருக்கிறாரு, அவங்களோட நான் ஜெபிக்கிறேன், அவங்களோட நிறைய காரியங்கள் நான் செய்கிறேன் ஆண்டவருக்காகன்னு சொல்லி உங்களை நீங்களே திருப்திப்படுத்திட்டீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்துறவங்களாக இருப்பீர்கள். நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏமாந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய வருகை சீக்கிரம். யாரும் ஏமாந்து போகக்கூடாது. ஏமாந்து போகாதுங்க, போக முடியாது, பறக்க முடியாது. ரெக்கையை எடுத்து தான் நிற்கணும். கீழே போயிட்டே இருக்கும் ஒரு கூட்டம். அப்பா போயிடுவாரு, அம்மா போயிடுவாரு, பிள்ளைகள் போக முடியாது. மனைவி போயிடுவா, புருஷன் போக முடியாது, பிள்ளைகள் போயிடுவாங்க, பேரண்ட்ஸ் போக முடியாது. அதான் சொல்றாரு. அடுத்த பாருங்களா, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏற்கெடுக்க மேல கூட பார்க்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அடுத்தவனை பார்த்தவன் நீதிமானாகல, கடவுளை பார்த்தவன் யாரானா நீதிமானானா. கேளு அடுத்த, அவன் அல்ல இவனே நீதிமானமாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஆசீர்வாதத்தையும் நீதிமானா மாறுறது யாரு? நம்மளா உயர்த்துறவர் யாரு? கர்த்தர். அவருடைய சன்னிதானத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும்? நம்முடைய காரியங்களை சோதித்து பார்க்கணும். இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுங்க. கர்த்தர் நாத்தானை பாருங்களா, 5ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நாத்தான் மேல் தீர்க்கதரிசி தாவீது உரியாவினுடைய மனைவிய உரியாவை கொண்டு அபகரிச்சு வீட்டில் வச்சுட்டான். புரியுதா? யாருக்கும் தெரியாது அந்த ரகசியம். அவன் செஞ்ச தப்பு யாருக்குமே தெரியாது. அவனுடைய மனைவி மேல ஆசைப்பட்டு அவள் மேல தப்பா நடந்துட்டு அவன் புருஷனை கொன்னுட்டான். இது யாருக்கு தெரியுது? கடவுளுக்கு தெரியுது. இவன் ஒரு நல்ல நீதிமான் மாதிரி இருக்கிற ஆண்டவர் தெரிஞ்ச உடனே தாவீது கிட்ட ஆள் அனுப்புறாரு, நாத்தான் வேல் தீர்க்கதரிசிய. அதான் சொல்றாரு, கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். அவனிடத்தில் வந்து ஒரு கதை சொல்றான் பாரு. அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாயிருந்தது. பணக்காரனுக்கு நிறைய ஆடு மாடு இருந்துச்சு. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர. புரியுதா? கதை தெரியுதா? பணக்காரனுக்கு நிறைய ஆடு மாடு இருந்து இந்த ஏழைக்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி தவிர அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, வேறொன்றும் இல்லாது இருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்தில் குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. ஒரு கதை சொல்றாரு. அவனை உணர்த்த
இங்கே கூட நமக்கு நிறைய பேர் இருப்போம் இதே மாதிரி லெவலில். இந்த கதை உங்களுக்கு உங்களை அடிக்கும் பாருங்களா. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல், அவங்ககிட்ட நிறைய ஆடு இருக்கு, அதில் ஒன்றை பிடிச்சி அவனுக்கு வழிப்போக்கனுக்கு சாப்பாடு கொடுக்க அவனுக்கு என்ன இல்லை, மனசில்லை. தனக்கிட்ட இருக்கிறத எடுக்க மனசு இல்லை. நிறைய மக்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. தங்களுடையது அப்படியே குறையக்கூடாது, ஒன்றை இல்லாத திட்டத்தை பிடுங்கணும். பாருங்களா, பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணிவித்தான். சொன்ன உடனே தாவீதுக்கு சுருன்னு வருது கோபம். ஏன் நாட்டுல ஏன் அரசாட்சிக்குள்ள இப்படி ஒருத்தன் இருக்கிறானா, அவனை என்ன செய்யணும், கொல்லணும். அவன் மரணத்துக்கு பாத்திரன். இவர் யாருன்னு இவர் தெரியல, இவர் யாரும் சொல்றாருன்னு தெரியல. சிலர் இப்படி சொல்லுவாங்க பாருங்களேன், கதை நம்ம தப்ப உணத்துக்கு இப்படி கதை சொல்லுவாங்க. வந்து பார்த்துருக்கிறீங்களா, வீடுகளில் வந்து நேர சொல்ல மாட்டாங்க, இட்டு வாங்குவாங்க, போட்டு வாங்குவாங்க. இவனை போட்டு வாங்குறான். தாவீது எப்படிப்பட்ட, அவன் மூலமே அவனை நியாயம் தீர்க்கலாம். அப்ப அவன் என்ன சொல்றான் தாவீது, அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபமுட்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாயிருந்த இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திருப்ப செலுத்த வேண்டும் இவனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். நம்முடைய தப்பு 4 பேருக்கு தெரியாத வரை நம்ம நீதிமான். புரியுதா? நம்ம அந்தரங்க வாழ்க்கை 4 பேருக்கு தெரியாதது வரையில நம்ம நீதிமான், பரிசுத்தவான், உயர்ந்தவன். நான் என்ன யாரு பண்ண முடியும், என்ன போல யாருன்னு சொல்வீங்க. ஆனா அந்தரங்க வாழ்க்கையில ஒண்ணு வெளியே தெரிஞ்சா அவுட். நம்ம இப்படிதான் நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு நீங்களே செக் பண்ணாம நான் ஏன் அவன் அதை அழுது முறையிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரோட அந்த கலக்க இல்லாம தீர்க்கதரிசிட்ட சொல்றான். அவர் சொல்றாரு, அவனை குத்தி குத்தி நீ இப்படி செஞ்சிருக்கப்பா, அது நீதான் நீதான். அவன் என்ன சொன்னான் அப்பன்னு சொல்லி நாத்தான் தாவீதை நோக்கி, நீ அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டப்படினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொண்டு போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினால் பட்டயம் என்றைக்கு உன் வீட்டை விட்டு. எத்தனை பேர் இப்படி சாபத்தை எல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கிறீங்க? வீட்டில் டெய்லி சண்டை. யார் போடுறா சாபம்? தப்பு செஞ்சுட்டு வெளியே வந்துட்டு யோக்கியது மாதிரி நடந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்காது. ஏதாவது இருந்தால் இன்னைக்கு உங்களை அறிக்கை பண்ணி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் கையெடுத்தார்னா யாரும் நினைச்சு நிற்கவே முடியாது. கண்களை மூடுவோம் எல்லாரும். கொஞ்சம் நேரம் இந்த வசனத்தை, ஆண்டவரே என்ன நானே நிதானித்து அறிந்தால் நான் நியாயம் தீர்க்கப்பட முடியாது. என்கிட்ட ஏதாவது உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய கேரக்டர்ல, என்னுடைய பேச்சில், என்னுடைய சிந்தனையில், என்னுடைய நடவடிக்கைகளில் ஏதாவது உமக்கு பிரியமா இருக்குமாய் என்ன தயவாய் மன்னின்னு கேளுங்க. ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு தயவுள்ளவர். உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதித்து பார்க்க ஆண்டவர் உங்களிடத்தில் எச்சரிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தான் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளை, வருடத்தின் கடைசியில வந்துட்டோம். கர்த்தர் இழந்து போன எல்லா கிருபைகளையும் நமக்கு திரும்ப தரும்படி கர்த்தர் நம்மத்திலே உலாவி நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கடந்து வந்து நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பரலோகத்தின் தகப்பனே, நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி நாங்கள் புதிய வருடத்தில் வரும் பொழுது நாங்கள் ஒரு வித்தியாசமான மகனாய், மகளாய், பிள்ளைகளாய் உம்முடைய சன்னிதானத்தில் நிற்க எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.